அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் டேட்டா டே 2க்கான ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஸோ டே 2க்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். ஸோ அப்போ நீங்கள் ரெடியாக இன்னும் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் கொஸ்டின் ரெடி பண்ணிட்டேன். 120 கொஸ்டின் இருக்கும். ஓகே, இதை பாருங்கள். பிளான் டு நியூமெரிக்கல் மெத்தட் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா 120 MCQs வித் டீட்டெயில் சொல்யூஷனோட கொடுத்துருவேன். ஸோ இந்த புக்லெட் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்துடும் இன்றைக்கி ஈவினிங். ஓகே, ஸோ பிளான் 2க்கு ரெடி ஆகிடுங்க. நான் எவ்ரிடே மார்னிங் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி இன்றைக்கி என்ன படிக்கணும் அப்படின்றது டேட்டா கொடுத்துருவேன். ஸோ அதுதான் அன்றைக்கி டேட்டுக்கான ஸ்டடியே பிளானாக உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னுடைய மெட்டீரியல் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு 2000 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் வாங்கி வச்சுக்கோங்க. கொஷின் பேங்க் ப்ராக்டிஸும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த புக்லெட் 120 கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கான டெஸ்ட் கொஷின்ஸாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கான முன்னோட்டம் தான் இந்த வீடியோ. ஸோ என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் சிலபஸ்ஸு நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் பிஜிடிஆர்பி ஃபுல் சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. டெஸ்ட் கொஷின் அடித்து போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 120ல் இந்த நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் ரிசீவ் ஆகுது இல்லைங்களா, இதில் வந்து நீங்கள் 120க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அதுதான் உங்களுடைய ஃபுல் மார்க்கான கண்டென்ட், அந்த யூனிட்டுக்கான ஃபுல் மார்க்கான கண்டென்ட். சார் 120க்கு நான் எவ்வளோ சார் எடுத்தால் போதும்? 100 கொஷின் நீங்கள் அடிச்சிருக்கணும் கரெக்டாக. ஸோ அதான் என்னுடைய ஆசை. அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் போடுங்க. இந்த 40 டேஸ் நான் சொல்கிற ஆர்டரில் நீங்கள் பிளான் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ உடனே படிக்காதவங்க அதாவது எப்படி பிளான் போடுறதுன்னு தெரியல, ஒரே மைண்ட் கன்ஃபியூஷனாக இருக்குது, எப்படி வந்து பிளானை எக்ஸிக்யூட் பண்ண தெரியல அப்படின்றவங்களாம் தயவுசெய்து எல்லாத்தையும் தூக்கி உரம் போட்டு சொல்ல ஆர்டரில் உட்காந்து படிங்க. உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம படிக்கிற விஷயம் என்றைக்கும் வீண் போகாது. அது என்றைக்காக இருந்தாலும் கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்போவுமே நம்ம இன்றைக்கி படித்தது வேஸ்ட்டுன்றது நம்ம நினைக்கவே வேணாம். ஸோ அதனுடைய பலன் வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸோட எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா அந்த உள்ளார்ந்த மைண்டே வந்து அந்த கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ண சொல்லி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஓகேங்களா? டெஸ்ட் பேட்சுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதை வந்து 20 கொஸ்டின் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் இது வந்து முன்னோட்டம், டே 2 ஸ்டடி பிளானுக்கான முன்னோட்டம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். யூசிங் நியூட்டன்-ராப்சன் மெத்தட் த நெக்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் டு த ரூட்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f(x) = x³ - x -1 = 0 ஸ்டார்டிங் ஃப்ரம் த பாயிண்ட் x0 = 1. ஸோ ஸ்டார்டிங் நோட் கொடுத்துட்டாங்க. இனிஷியல் நோட் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நியூட்டன்-ராப்சன் மெத்தட் ஃபார்முலா நமக்கு தெரியும். xn + 1 = f(xn - f(xn)/f'(xn). ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நியூட்டன்-ராப்சன் மெத்தட்ஸோடைய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து n = 0 போட்டிங்கன்னா x0க்கு இனிஷியலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அவங்க x1ன்றதை கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா C தான் வரும். செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, சரிண்ணா சார் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்ம வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து நம்ம வந்து சலிப்படையக்கூடாது. ஸோ அதில் இருக்கிற விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும், என்ன சொல்ல வரோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாருங்கள். த ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் மெத்தட் ஆஃப் ஐட்ரேஷன். இதுனா ஐட்ரேஷன், ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷன். ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷனுடைய ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? லீனியராக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், டெஸ்ட் கொஷனில் எல்லா டைப்புக்குமே ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸை பேசியிருக்கேன், எரர் வேல்யூ பேசியிருக்கேன், எரர் ஃபார்முலா என்னன்றதை நான் சொல்லி கொஷின்ஸில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்ட் பேட்ச் கொஷனில் இதில் எல்லாமே இருக்கும். எரர் வேல்யூ, எரர் பவுண்டு, அப்புறம் அதனுடைய லீனியர் ஒவ்வொரு மெத்தடோடைய ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் A to Z எல்லாமே இந்த புக்லெட்டில் டெஸ்ட் கொஷனில் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகே, சரி நெக்ஸ்ட் பாருங்கள். த நம்பர் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ரெக்கார்ட் ஃபார் த n ஈக்குவேஷன்ஸ் அண்ட் n unknowns யூஸிங் காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஸோ காஸ் எலிமினேஷன் மெத்தடை வந்து சால்வ் பண்ணுறச்ச n ஈக்குவேஷன்ஸ் n unknowns நீங்கள் வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க. அதுக்கு நம்பர் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரோக்ரேஷன் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத இங்கே கேட்டிருக்காங்க. என்ன ஆர்டரில் தேவைப்படும்? ஆர்டர் ஆஃப் n, ஆர்டர் ஆஃப் n², ஆர்டர் ஆஃப் n³ ஆர்டர் ஆஃப் n⁴ கேட்டிங்கன்னா ஆர்டர் ஆஃப் n³. ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் n unknowns n ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுற எலிமினேஷன் மெத்தடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n³ ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கிங்க. இதுக்கு ஃபார்முலாவும் இருக்குது. அந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலில் கொடுத்துருக்கேன். இந்த டீட்டெயில் புக்லெட் ரிசீவ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த புக்லெட் வேணுன்றவங்க என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயாக உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். அடுத்து காஸ் சீடல் மெத்தட் கன்வர்ஜென்ஸ் இஃப் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் டாமினேட்டடாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும் காஸ் சீடல் பொறுத்தளவுக்கு வந்து அது எப்போ கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து டயகனலி டாமினேட்டடாக இருக்கணும். ஓகே, ஃபைன். அடுத்து த லெக்ராஞ்சியன் இன்டர்போலேஷன் ஃபார்முலா ஃபார் த 3 பாயிண்ட்ஸ். அதாவது n டிகிரியாக இருந்தால் n+1 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ n டிகிரி அப்படின்னா n+1 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குன்னா அப்போ டிகிரி வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? 2ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு.
ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டீங்களா சார்? நான் பின்னாடி இருக்குது, நான் அது வந்து இதோ பாருங்கள், பின்னாடி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் செட் பண்ணி வச்சிட்டேன். இதான் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த எரர் இன் லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் ஃபார்முலா ஆஃப் டிகிரி n த ப்ரொபோஷனல் டு நான் சொல்லி கேட்குறாங்க. எரர் பவுண்டுன்றது வரும் லெக்ராஞ்சின் ஃபார்முலாவுக்கு, சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இது வந்து அந்த ப்ராடக்ட் ஃபேக்டராக வரும். பட் எரர் பவுண்ட் வந்து இங்கே நான் கொடுத்துட்டேன். fnth டெரிவேட்டிவ் ஆஃப் இதை பாருங்கள், இதுதான் fn+1 டெரிவேட்டிவ் ஆஃப் ஜீட்டா டிவைட் பை n+1 ஃபேக்டோரியல். இதுதான் உங்களுடைய எரர் பவுண்டு. இது வந்து ப்ராடக்ட் வேல்யூ, அப்ராக்சிமேஷனுடைய ப்ராடக்ட் வேல்யூஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் ஹெர்மெட் இன்டர்போலேஷன் யூஸ் வேல்யூஸ் ஆஃப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். ஹெர்மெட் இன்டர்போலேஷன் ஃபார்முலாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனும் டெரிவேட்டிவ்னு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த கியூபிக் ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷன் என்ஷோர் தட் கண்டினியூட்டி ஆஃப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ். கியூபிக் ஸ்ப்ளைன் கர்வில் பொறுத்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ட்ரெபிசைடல் ரூல் இஸ் எக்ஸாக்ட் பாலினாமியல் ஆஃப் டிகிரின்னு சொல்லி கேட்குறாங்க. 1 ட்ரெபிசைடல் ரூல் வந்து எதுக்கு எக்ஸாக்டாக இருக்கும்னா பாலினாமியல் ஆஃப் டிகிரி வந்து 1க்கு எக்ஸாக்டாக இருக்கும். சிம்சன் 1/3 ரூல் வந்து எக்ஸாக்ட் பாலினாமியல் ஆஃப் டிகிரி வந்து 3. ஸோ சிம்சன் 3/8 1/4 ரூல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே டெஸ்ட் கொஷின் இருக்குது, அதுவும் இந்த கண்டென்ட்டில் கொடுத்துட்டேன். எரர் மீன் ட்ரெபிசைடல் ரூல் அப்போ ப்ரொபோஷனல் டு நான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ எரர் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க ட்ரெபிசைடல் ரூலுக்கு. சிம்சன் 1/3 ரூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th டெரிவேட்டிவ் மைண்டில் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான எரர் பவுண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்கேன், b - a ஹோல் கியூப் டிவைடட் பை 12 × n ஃபேக்டோரியல். ஸோ அதுவும் நான் இதுலேயும் நான் கொடுத்துருக்கேன், இதுக்கான எரர் பவுண்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்ட் கொஷனில் இருக்குது. ஸோ சார் நான் வந்து உங்கள்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்க முடியல சார், அந்த டெஸ்ட்டில் 40 days ஸ்டடி பிளான் டெஸ்ட்டில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 40 days ஸ்டடி பிளான் டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். அந்த டெஸ்ட் ஷெடியூலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். அந்த டெஸ்ட் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மெட்டீரியல் வாங்கணும் முடியல சார் என்னால், இப்போதைக்கு அந்த டெஸ்ட் ஷெடியூல் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்கும் வில்லிங்காக இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பிகாஸ் மெத்தட் பேஸ்ட் ஆன் சொல்லி கேட்குறாங்க. பிகாஸ் மெத்தட் பொறுத்தளவுக்கு சக்ஸஸ் இன்டெகிரேஷன் தான். ஸோ அந்த இன்டெகிரேஷன் ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சது இல்லை உங்களுக்கு, என்னது yn+1 = yn + h × integral x0 to x0 + h n × h f of xn, xn, yn dx dy இல்லைங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷன் வந்து முடிச்சு விடுவீங்க. ஸோ இது வந்து ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன், இது எக்ஸாக்ட் ஃபார்முலா கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஐடியா. பட் என்ன இதில் நடக்கும் அப்படின்னா சக்ஸஸ் இன்டெகிரேஷனில் வந்து நம்ம அதை ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆய்லர் மெத்தட் ஆஸ் அ லோக்கல் கன்கஷன் எரர் ஆர்டர் நான் சொல்லி கேட்குறாங்க. அது வந்து லீனியர் ஆர்டர், ஸோ ஆர்டர் ஆஃப் h. அடுத்து மாடிஃபைட் ஆய்லர் மெத்தட் இம்ப்ரூவ் அக்யூரன்சி பை நான் சொல்லி கேட்குறேன். ரெடியூஸ் பைங் ஸ்டெப்ஸ் தான், ஸ்டெப் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் ஆய்லர் மாடிஃபைடு மெத்தட்ஸ். அடுத்து த கிளாசிக்கல் 4th ஆர்டர் ரங்கேகுத்தா மெத்தட் ஆஸ் அ லோக்கல் கன்கஷன் எரர் ஆஃப் ஆர்டர் நான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரங்கேகுத்தா 4th ஆர்டர் மெத்தட் பொறுத்தளவுக்கு ஆர்டர் வந்து h/4. ஓகே, ரங்கேகுத்தா மெத்தட் இஸ் சிங்கிள் ஸ்டெப் மெத்தட் தான், மல்டி ஸ்டெப் கிடையாது, அது ஒரு சிங்கிள் ஸ்டெப் மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆய்லர்ஸ் மெத்தட் டிபெண்ட்ஸ் ஆன் சொல்லி கேட்குறாங்க. ஸ்டெப் சைஸ். ஸோ இது ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸில் பொறுத்தளவுக்கு அப்படின்னா ஆய்லர் மெத்தட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்டெப் சைஸ் தான். ஸ்டெப் சைஸ் வந்து எந்த அளவுக்கு கூட்டுறமோ அந்த அளவுக்கு எரர் பவுண்ட் வந்து கம்மியாகும். ஸோ வந்து ஸ்டெப் சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஆய்லர் மெத்தடு உங்களுக்கு தெரியும், yn+1 = yn + h × f of xn, h × f of xn, yn. ஸோ இது வந்து ஆய்லர் மெத்தட் ஃபார்முலா. இதில் இருக்கிற எல்லா ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இம்ப்ரூவ்ட் ஆய்லர் மெத்தட் இது எல்லாத்தையுமே வந்து மாடிஃபைட் ஆய்லர் மெத்தட் எல்லாத்துக்குமே வந்து ஃபார்முலா கொடுத்து டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. இதில் வந்து என்னன்னா h வேல்யூ 0.1 கொடுத்து x0 வந்து 0 கொடுங்க, y0 வேல்யூ வந்து 1 போட்டு இதனுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.1 வரும் பவுண்ட் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் பி தான் அது கரெக்டு. 1.01 வராது, 1.1 கரெக்டாக செக் பண்ணி போடுங்க. இதுக்கான டீட்டெயில் கொடுத்துட்டேன், அந்த இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 1.1 கரெக்டாக இருக்கு பாருங்கள். ஸோ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் வாங்கிக்கிங்க. அடுத்து பாருங்கள், ஃபார் த சேம் ப்ராப்ளம் ஃபார் த ஸ்டெப் சைஸ் இதே ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். dy/dx = f of x, y. இங்கே f of x, y y. ஓகே, ஸோ x0 வந்து 0, y0 வந்து 1. இதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது எடுத்துகிட்டு ரங்கேகுத்தா 4th ஆர்டர் மெத்தடில் 0.1க்கு அப்ராக்சிமேட் வேல்யூ என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.1052 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய கொஷின்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க போகிறேன். ஃபார்முலாஸ்லாம் எங்கே சார் இருக்குது? டெஸ்ட் கொஷின் இந்த 120 கொஷினில் போட்டு நொறுக்கிட்டேன், எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த 120 கொஷின்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு அது எல்லாமே ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்துடும். ஸோ இன்றைக்கான ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு நியூமெரிக்கல் மெத்தட். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுங்க. இன்றைக்கான ஸ்டடி பிளானில் உட்காந்து ஃபுல்லாக அந்த நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் ஃபுல் யூனிட்டை எடுத்து அதிலே மூழ்கிடுங்க. அது அந்த ஃபுல் யூனிட்டையும் பாருங்கள். டெஸ்ட் கொஷனுக்கு ரெடி ஆகிடுங்க. ஈவினிங் கொஷின் பேப்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.